இந்த உலகத்துக்குள்ள நான் வரேங்க, எனக்கு எக்கச்சக்கமான ஆசை, நிறைய தப்பு பண்றேன், இந்த உடம்புக்கு விளைவு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல, ஆற்றல் வரல. அப்ப நான் வாழும் பொழுதே எனக்காக நானே வாங்கிக்கிற எக்ஸ்டென்ஷன் தான் யாருங்க? என் குழந்தை. லாஜிக் புரியுதாப்பா? நானே எனக்காக இருக்கும் பொழுதே, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாங்கிக்கிற எக்ஸ்டென்ஷன் தான் யாருங்க? என் குழந்தை. அப்ப நானும் என் குழந்தையும் வேற வேறையா? என்னால முடியாததுனால நானே என் குழந்தையா எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்கிறேன். அப்ப நானும் என் குழந்தைய ஒண்ணுன்னா நானும் என் முன்னோரும் யாருங்க? ஒன்னே தானே. அப்ப முன்னோர்களாக இருந்த பொழுது செய்ததும் யாருங்க? நானே தான். அதற்கான விளைவை இந்த உடம்புக்குள்ள அனுபவிக்கிறது யாருங்க? இதுக்குதான் உங்க ஜாதகத்துல எழுதியிருப்பாங்களாமா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம்னு எழுதியிருக்குமா. இந்த பிறவில எதையாவது அனுபவிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே வாழ்ந்த உடல்ல என்ன பண்ணிருக்கணுங்க? செய்துட்டு நல்லது செய்துட்டு வந்திருக்கணும். அப்ப இன்னைக்கு செய்ய அனுபவிக்கக்கூடிய விளைவுக்கும் யாரு குற்றவாளிங்க? நானே தான். இனி முன்னோர்களை நினைச்சு கோவப்படக்கூடாது. ஏன்னா முன்னோர்களா வாழ்ந்ததை யாருங்க? நாம தான் அப்படிங்கிறாங்க. அப்ப கணக்கு சரியா வருதா? புரியுதாப்பா? ஏத்துக்க முடியுதா? ரைட். இனி யாரையும் குற்றவாளியை நிறுத்த மாட்டீங்களே. குற்றவாளி யாருப்பா? நாம தான். அப்ப அவங்க குற்றவாளின்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய விதியை யார் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கிறா? ஆற்றல் உங்க கையில இருக்குது. சரியான செயல்கள் நீங்க சரியா செய்தீங்கன்னா உங்க வாரிசுகள் என்ன பண்ண போகுதுங்க? சரியான வாழ்க்கையை தானே வாழ்ந்து பார்க்க போகுது. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குங்க? நமக்கு கிடைச்சிருக்குது, சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அரசன் தெய்வம் எங்க நின்று கொள்ள போகுது? கருமையத்தை நின்று தண்டனை கொடுக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதனால ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. விதி எப்படி நடக்குது பாருங்க. கருமையத்துல இருக்கக்கூடிய பேரறிவுக்கு தெரியுது விதிக்கான காலம் வந்துருச்சு. குறிஞ்சி பூ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குங்க? யார் குறிஞ்சி பூக்கு சொன்னாங்க? இன்னைக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. முதல் நாள் காலையில விழுந்துருச்சு பூத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிஞ்சி பூக்கு சொன்னாங்க? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு உணர்ந்துதா இல்லையா? அதே மாதிரி நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய அறிவு உணர்ந்துங்க, காலம் வந்துருச்சு. ரெண்டாவது அந்த அறிவு என்ன பண்ணும்னா முதல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது எண்ணத்தை கொடுக்குங்க. எண்ணம் என்ன பண்ணும்னா வான்காந்தத்தோடு சேர்ந்து கூட்டு கலவானிங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். வாய்ப்புல போய் சிக்கிக்கிட்டு இந்த பதிவு என்ன பண்ணணும்? செயல் பண்ணு செயல் பண்ணு செயல் பண்ணு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடியாம செயலை பண்ணிடுறோம். அப்புறம் தான் விளைவு அனுபவிக்கிறோம். விதின்னு தலையை அடிச்சுக்கிறோம். இப்படிதான் விதி வேலை செய்யும். அப்ப விதிய மதியால வெல்லணும்னா என்ன பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் எண்ணம் தானே காரணமா இருக்குது. அப்ப எண்ணத்துல எப்படி இருக்கணுங்க? அயரா